ரீசெண்டா நம்ம போட்டிருந்த ஒரு வீடியோக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. அது என்ன வீடியோன்னு தெரிஞ்சுக்கணும்னா இப்ப போடுற வீடியோக்கு முன்னாடி வீடியோவை போய் பாருங்க. அந்த கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ப எதுக்கு ப்ரோ நாங்க வளர்த்து ஆளாக்குறோம், அவங்களே வளர்ந்துருக்கலாம்ல, இத்தனை நாளா வளர்த்த எங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க தெரியாதா? இந்த கமெண்ட் அவர் எதுக்காக போட்டிருக்காருன்னா, ஜாதி வெறி பிடிச்சி எதுக்குடா காதலர்களை பிரிச்சு கொள்றீங்க அப்படின்னு அவர் வீடியோ போட்டதுக்காண்டி போடுறாரு. ஃபர்ஸ்ட் அந்த கமெண்ட்டுக்கு நம்ம பதில் சொல்லிடுவோம். அப்புறம் என்னத்துக்கு ப்ரோ நாங்க வளர்க்குறோம், அவங்களே வளர்ந்துருக்கலாம்ல, அப்ப என்னத்துக்கு ப்ரோ பெக்குறீங்க, பெத்து வளர்க்க கூட வக்கலைன்னா எதுக்கு பெக்குறீங்க? பெக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பெர்ம் வந்து உங்கள்ட்ட கெஞ்சிச்சா என்னை பெத்தெடுத்து வழங்கமா அப்படின்னு? உங்களோட விருப்பத்துக்கு தானே பிள்ளைய பெத்தெடுக்கிறீங்க, அப்ப நீங்க பெத்து வளர்த்ததே ஆகணும். ஆனா வளரும் போது அதோட விருப்பத்துக்கு தான் அது வளரும். அதே மாதிரி நீங்க பெத்தெடுத்து வளர்க்குற புள்ள ஒண்ணு ரிமோட் பொம்மை கிடையாது, பேட்டரி போட்டா ஓடுறது. அதுக்கு இதயம், மனசு, பகுத்தறிவுன்னு எல்லாமே இருக்கு. அது யார் கூட வாழணும்னு ஆசைப்படுதோ அவங்க கூட தான் வாழும். அதையும் மீறி எனக்கு ஜாதி வெறி இருக்கு, என் புள்ள வேற ஜாதிக்கார பையல லவ் பண்ணிரும் அப்படின்னு உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா புள்ளைய பெத்துக்கிறாரு. ஏன்னா அது வேற ஜாதிக்காரனை லவ் பண்ணா நீ கொல்லத்தான் போற. அப்படி நீ கொன்னா மட்டும் நீ கஷ்டப்பட்டு வளர்த்ததெல்லாம் வேஸ்ட் ஆகாதா? அதுக்கு நம்ம புள்ள ஆசைப்பட்டுருச்சு, லவ் பண்ணிருச்சு, சரி என்கிட்ட நல்லா வாழ்ந்துட்டு போட்டுன்னு விட்டாவது நீ கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு ஒரு பலன் இருக்கும். அதை எங்க நீ பண்ண போற? அப்ப அந்த பையன் ஒரு கஞ்சா குடிக்கா பொறுக்கியா இருந்தா என்ன ப்ரோ பண்றது? எல்லாருமே உன்னை மாதிரி இருப்பேன்னு நினைக்காத ப்ரோ.